ஒரு வழியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆட்டோ ஓட்டி முடிச்சாச்சு. மொத்தம் எவ்வளவு வந்திருக்கு நான் சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. மொதல் சவாரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 தான் ரிசீவ் ஆயிருக்குது. 130 ரூபா ஓலால வந்து. அடுத்த சவாரி பாத்தீங்கன்னா ரேபிடோ வந்து எடுத்தேன் நானு. ரேபிடோட 1 நாளுக்கு மொதல் சவாரி எடுத்திருக்கேன் 168 ரூபாய்க்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரேபிடோல 1.45க்கு 108 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ரேபிடோல 3.45க்கு 112 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா 4.15க்கு வெறும் 61 ரூபாய் எடுத்திருக்கேங்க ரேபிடோல. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கடைசி ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 6.45க்கு 223 ரூபாய்க்கு எடுத்திருக்கேங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இடத்துல டூட்டி அடிக்கவே அடிக்காது. ஸோ நம்ம பொழப்பு முடிச்சு போயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டூட்டிக்கும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் கொடுக்குது. அந்த கேப்னாலே நம்மளுக்கு வந்து வெறுத்து போயிருது. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டி அடிச்சு நம்ம பொழப்பே போயிருது பாத்துக்கோங்க. தாம்பரம் அதாவது மணிவாக்கத்துல இருந்து தாம்பரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு போய் தான் நான் நின்றேன் நானு. அப்பயும் டியூட்டி அடிக்கல. அப்படி எம்டி அடிச்சு மறுபடியும் ஸ்டெப்ஸுக்கு போய் பண்றதுக்கு தான் முதல் சவாரி நான் எடுத்தேன் நானு. பாத்தீங்கன்னா சிஎன்ஜி 300 ரூபா, சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு 100 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா இந்த மாதிரி போகுது. மொத்தம் ஒரு நாள் வருமானம் பாத்தீங்கன்னா 867 ரூபா. இதுல வந்து ஒரு 300 ரூபா, 600 ரூபா போயிருச்சு. மீதி வந்து 237 ரூபா, 267 ரூபா இருக்குது. அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ நாளைக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.